தலைமுற வேண்டும். ஒரு தமிழனால் அது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பாழ்பட்டு நிற்கின்ற தமிழகத்தை தலைநிமிர வைக்கக்கூடிய ஒரு யாத்திரையை மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் துவக்குகின்றார்கள். 2012ஆம் ஆண்டு தாமரை சங்கமம் மதுரையிலே நடந்தபோது அன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தோம். மத்தியிலும் மாநிலத்திலும் தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம் என்பது அந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அன்றைய தினம் கடுமையான உழைப்பை நாம் கொடுத்தாலும் கூட 2016 நிகழவில்லை. மத்தியிலே ஆட்சியை பிடித்தோம் 14ஆம் ஆண்டு. தமிழகத்திலே அது நிகழவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை என்பது அன்னை மீனாட்சியினுடைய பூமி. தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையாக இருக்க முடியும். ஆனால் தமிழின் தலைநகரம் மதுரையை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதிலே ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டவன். ஆகவே அன்னையினுடைய பாதத்தை வணங்கி ஒரு தமிழன் இந்த யாத்திரையை துவங்குகின்றார். இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும். 2012ஆம் ஆண்டு நாம் எடுத்த உறுதிமொழி அன்று நடைபெறாமல் இருந்தாலும் கூட இந்த 26ஆம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதற்கான யாத்திரையாக அன்பிற்குரிய அண்ணன் நயினார் அவர்களுடைய யாத்திரை ஒரு முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாக இங்கே இருந்திருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்கள், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே இந்த மண்ணிலிருந்து ஒரு எழுச்சி துவங்குகின்றது. இது வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி பெற்று தமிழகத்தை ஆளும் நிலை வரும்போது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துவிடும் என்று எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அன்னை சக்தியினுடைய அருள் பரிபூர்ணமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.